ஜெபம் செய்ய போவோம். ஜெபமா? ஐயோ பாட்டி, உங்களுக்கு வயசாயிடுச்சு, எங்கன்னா சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஜெபம் சொல்லுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. எங்களுக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு உங்க வேலைய பாருங்க என்று நாம் பெரியோர்களை உதாசீனப்படுத்தி அவர்கள் மனதை காயப்படுத்தி உம்மை மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. அம்மா, கொஞ்சம் டீ போட்டு தாமா, உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கு, மாத்திரை வேற போடணும். ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சுடு தண்ணி டீ போட்டு தருவாங்க. இதுக்குதான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேனா? உங்களுக்கு எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது, வேணா நீங்களே போய் போட்டுக்கோங்க என்று உடல் சுகமற்ற இருப்பவர்களின் நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களின் மனதை புண்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. என்னப்பா, நான் சொன்ன வேலையை மறந்துட்டியா? நீங்க என்ன சொல்றது? உங்க காலம் முடிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு. இப்ப நான் தான் சம்பாதிக்கிறேன், குடும்பத்தை நான் தான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா வீட்லயே இருங்க, இல்லனா உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவேன் என்று இந்த வாழ்க்கை அவர்கள்தான் கொடுத்தார்கள் என்ற நிலையை மறந்து வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. நம்ம அனைவரும் கண்களை மூடலாம். இந்த இளமை பருவம் இப்படி நம்ம இருக்க முடியுமா? கண்டிப்பா நம்ம ஒரு நாள் நாமும் ஒரு பருவ வயது வந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் திருமணமாகி நாம ஒரு பேர பிள்ளைகளை தாத்தா பாட்டியாக நடக்கக்கூடிய தள்ளப்படுவோம். நமக்கும் வயது மூப்பு ஏற்படும், நமக்கும் முகங்கள் கைகள் தோள்கள் எல்லாம் சுருங்கி போகும். அப்ப இருக்கிற சூழல்கள் மாறும். மிக அழகாய் சொல்லலாம், நீ இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்பதான் நீ நடந்துக்கிற முறைதான் உங்க பிள்ளைகள் நாளை உங்களை வழி நடத்துவார்கள் சொல்றாங்க. பல நேரங்களில் நாம கூட நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள் நமக்கு எவ்வளோ தியாகங்களை செய்திருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் தங்களை ஒடுக்கி கொண்டு நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்ல வேலை செய்யணும், நம்ம வாழ்வில் வளரணும் என்று நமக்கான காரியங்களை முன்னெடுத்து இன்று ஒன்றுமில்லாமல் இருக்கிற வேளையில அவரை எல்லாம் நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பல தருணங்கள்ல இன்னைக்கு இந்த உலகம் வேற மாறி போய் கொண்டு இருக்கிறது. சொன்ன மாதிரி ஒரு ஜபம் இல்லை, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை இல்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை மாறி எப்படியெல்லாம் வாழலாம் என்ற வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிற வேளையில எத்தனை பேர் வாழ்வை தொலைத்து போய் கொண்டு இருக்கிறார். இதுதான் பெற்றோர்கள், இதுதான் நம்முடைய தாத்தா செய்யாத, இதை பண்ணாத, இப்படி இரு அப்படி இரு என்று சொல்வாங்க. அதெல்லாம் நமக்கு வலிக்கும், அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அப்படி விளைவு தான் இன்னைக்கு நிறைய தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டு இருக்கிறோம். எனவே நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகள் அல்லது பெற்றோர்கள் வயதானவர்கள் உடம்பு சரியில்லை, அவங்களை எவ்வளவு நம்ம கேர் பண்றோம். பல முறை அவளை கண்டுக்காம இருந்திருக்கீங்க. அவங்களை எத்தனை பேர் ஃபோன் பேசியிருக்கோம், அவங்களுக்கு காது கேட்காது, அதனால அவங்க ஃபோன் பேசுறதே இல்லை. அவங்க ஏதாவது வளருவாங்கயா, சும்மா வரமாரு நாங்க போட்டு கண்டு கொள்ளவே இல்லை. நிறைய நேரங்கள்ல நான் சொல்றது ஒரு குடும்பம் இல்லை, பொதுவாகவே இந்த உலகளாவிய விதத்துல இன்னைக்கு இந்த முதியவர்களை வயதானவர்களை தாத்தா பாட்டிகளை
சில பலத்தை நம்ம அவ்வளவா கண்டு கொள்ளாமல் அவங்கள வந்து கவனிக்காமலே விட்டுறோம். அதான் நிறைய பேர் இன்னைக்கு சீக்கிரமாவே செத்து போயிடுறாங்க. நிறைய வருத்தங்கள், நிறைய பாரங்கள், நிறைய கவலைகளோடு. அதுக்கு நீங்களும் நானும் கூட ஒரு காரணமா இருந்திருப்போம். இப்போ நீங்க எங்க அம்மா நல்லா பாத்துக்கிறேன், எங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லலாம். சில நேரங்கள்ல நம்ம நல்லா பார்த்துக்கவே இல்லை அப்படின்னுதான் உண்மை. மனதுல நிறுத்தி மனம் வருந்தி மன்னிப்பாதபடி இப்போது தாத்தா பாட்டிகள் தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இந்த பூசம் முழுவதுமாக அதற்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தினத்துல தாத்தா பாட்டிகளாக இருக்கிறவர் அப்படி ஏந்திர இல்லைங்க பார்ப்போம். தாத்தா பாட்டிகள், தாத்தா பாட்டி யாரெல்லாம் தாத்தா பாட்டி ஆன வெக்கமா இருக்கு. சில பேருக்கு ஐயோ ஃபாதர் நான் இன்னும் தாத்தாவே இல்லை, நான் என்றும் இளமையா இருக்கேன் அப்படின்னு எண்ணம். ஏந்திருக்கு. வேற யாரு தாத்தா பாட்டிகளாம் யாரும் இல்லையா? எவ்வளவு பேர் இருப்பீங்க பார்த்து. வெளியில இருக்கலாம், உள்ள வந்துருங்க. தாத்தா பாட்டிகளா இருக்க எல்லாம் உள்ள வாங்க, தயவுசெய்து உள்ள வாங்க. அப்படி முன்னாடி வந்துருங்க பாப்போம். கொஞ்சம் பின்னாடி போங்க தயவுசெய்து. கொஞ்சம் நீங்களாம் பின்னாடி போடுங்க. ஆண்கள்லாம் ஒரு பக்கம் இல்லைங்க, பெண்கள்லாம் ஒரு பக்கம் இல்லைங்க. கொஞ்சம் தள்ளிங்க பார்ப்போம். வாங்க சீக்கிரம் பிரதர் வாங்க போங்க சீக்கிரம் வேகமா. ஐயோ வயதாகி விட்டது உங்களுக்கு எல்லாம், அதனால தான் நீங்க சுறுசுறுப்பா ஓரமா வாங்க. ஓரமா இல்லைங்க ஒரு வரிசையா இல்லைங்க பார்ப்போம். நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. பெண்கள் லேடிஸ் அன்பாந்தபடி கவனிங்க. ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்லி நேரத்தை எடுக்க விரும்பல. ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம். பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி அவர்தா பிள்ளை பேரு. ஒரு பிள்ளைய பத்துக்க மாட்டாங்க, 10 பிள்ளைய பத்துப்பாங்க. நான் கூட சொல்லுவேன் அவங்க அப்பா அம்மாக்கு வேலையே இல்லையோ, இதே வேலையை வச்சுதானே சொல்லுவேன் கேலியா. ஆனா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். விவிலியத்துல ரொம்ப அழகாய் சொல்கிறது, நீ பிள்ளைகளை காண்பாய். இதான் நீங்க எல்லாம் சரியா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு, ஏன்னா பிற பசங்க குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க ஐயோ குழந்தைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், செல்வம், பிள்ளைகளை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து ஒரு வயது முதிர்ந்த நிலையில இன்னைக்கு வந்து உங்களை தாத்தா பாட்டி என்று அழைக்கக்கூடிய பேரப்பிள்ளைகளால் நீங்க வழி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கிற நாம் அனைவருமாக இணைந்து அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். கேட்டை கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு சகோதரர் அவர்கள் ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிப்பா. நம்ம அனைவரும் கண்களை மூடுவோம். குறிப்பாக இங்க இருக்கிற தாத்தா பாட்டிகள், நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகள், மேபி ஊர்ல இருக்க தாத்தா பாட்டிகள், அவங்க நம்ம கூட இல்லை, அவங்களுக்காக ஒரு சிறிய ஜெபமானது இப்போது ஜெபிக்கப்படுகிறது. இறுதி ஜெபம். இறைவா, அன்பு நிறைந்த எம் பெற்றோரை ஈன்ற அவர்களின் பெற்றோரை தந்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். உமது உடனிருப்பையும் ஆற்றலையும் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கியருளும். அவர்களின் ஞானத்தையும் அனுபவத்தையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு உறவிலும் உணர்விலும் அவர்களோடு இணைந்து வாழ தாராள உள்ளத்தை தாரும். நன்றி உணர்வில் என்றும் நிலைத்து வாழ ஆற்றல் தாரும். தனிமையிலும் கண்டு கொள்ளப்படாமலும் வாடும் பெரியவர்களை உமது கரங்களில் தாங்கிக் கொள்ளும். எதிர்மறை உணர்வுகளில் அவர்களை பற்றி கொள்ளாமல் வாழ செய்யும். உமது வல்லமையால் நாங்கள் ஒன்றுபட்ட இதயமாகி எம் குடும்பங்களில் வாழும் மூத்தவரோடு உம்முடன் வாழும் எம் பங்கில் உள்ள பெரியவர்களை பாதுகாப்பையும் நம்பிக்கையும் அளித்திட அருள் தாரும். ஆமேன். கண்களை மூடி மீண்டும் ஒருமுறை அமைதியாக கொடையாய் கொடுத்திருக்கிற இந்த தாத்தா பாண்டிகளுக்காக அவதான் நான் சொன்ன மாதிரி சொத்துக்கள், நம்முடைய வித்துக்கள், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். வாழையடி வாழையாக அது என்ன பண்ணுவான், கன்றுகளை போட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு நீங்களும் கூட இந்த இடத்துல இருக்கீங்க. நம்ம இருக்கிறவங்க அத்தனை பேருமாக இணைந்து நம்முடைய தாத்தா பாண்டிகளுக்கு நிறைவான ஆசிரை ஆண்டவர் தரணும், நல்ல உடல் சுகத்தை தரணும். அவர்கள் விரும்புகிற அவருடைய ஜெபங்களுக்கு எல்லாம் கனிவாய் அவர் தரணும். பலவிதமான மனதிற்கிற சோகங்களை எல்லாம் நீக்கணும். அந்த உடல் வழியிலிருந்து உள்ளபடியிருந்து அவர்களுக்கு முழுமையான சுகத்தை தரணும். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கிற உங்களுக்கு நாங்க கிரீடம் வைக்க போறோம். இயேசுடைய தலையை என்ன கிரீடம் இருந்துச்சு? முள்மூடி கிரீடம், கிரவுன் ஆஃப் தார்ன்ஸ், முட்கள் நிறைந்தது. அதனாலதான் வேதனை. இப்ப நாங்க வைக்க போறது என்னன்னா பூக்கிரீடம். பாருங்க, ஒரே பூக்கெல்லாம் இருக்க போகுது. நீங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விதையாக இருந்து வளர்ந்து செடியாகி பூத்து குலுங்குற பூந்தோட்டமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரை பிள்ளைங்க வந்து சமூகத்துல ஒரு நல்ல நிலையில் இருக்கிறீர்கள்.
இப்போது நாங்கள் உங்கள் தலையில வந்து அது வைப்போம். அவ்வாறு உங்களுடைய வாழ்வு சுவையா சுகர்லாம் இருக்கும், பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு சாக்லேட் கொடுப்போம். கடைசியாக குடும்பமாக வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய படம் வச்சிருங்க. நீங்க இங்கேயும் நிற்கணும், எங்கேயும் போகக்கூடாது, சரியா? உங்களுக்கு படம் கொடுக்கப்படும். இப்போது அதுக்கப்புறமா ஒரு பாடலானது இசைக்கப்படும். பாடல் பாடிவாங்க. நீங்க அப்படியே நில்லுங்க, நாங்கள் உங்களிடம் வருவோம். இப்போது பாடல். Showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Showers of blessing, precious revolving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessings we need. Showers we plead. There shall be showers of blessing, send down upon us, O Lord. Grant to us now good refreshing, come and love on all the world. Showers of blessing, showers of blessings we need. Mountain of thousands are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, oh, that today they might fall. Now as to God we're confessing, now was on Jesus we call. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops down as are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, if we but trust and obey. There shall be seasons refreshing, if we let. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are
be showers of blessing. Oh, that today they might fall. Now as to God we're confessing. Now was on Jesus we call. Showers of blessing. Showers of blessings we need. Mercy drops down as are falling. But for the showers we plead. They shall be showers of blessing if we but trust and obey. They shall be seasons refreshing if we let God have His way. Showers of blessing, showers of blessings we need. Mercy rolls down as are falling, but for the showers we plead. There shall be showers of blessing. This is the promise of Lord. திடீர்னு அப்படி ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு படத்தை போன வாரம் தான் பிரிண்ட் பண்ணோம். கொஞ்சம் அம்மா அப்பா, யாரு? நீங்க தான் தாத்தா பாட்டிகள். கொஞ்சம் ஆசிரியர், நீங்க வந்து ஆசிரியராக இருந்திருக்கீங்க. கொஞ்சம் நண்பர்கள், நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் நண்பர்களாக இருக்கிறீர்கள். கலந்த கலவைதான் கொஞ்சம் தாத்தா பாட்டிகள். ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம். கொஞ்சம் அம்மா அப்பா, கொஞ்சம் ஆசிரியர், கொஞ்சம் நண்பர்கள், கலந்த கலவைதான் கொஞ்சம் தாத்தா பாட்டிகள். இங்க பாத்தீங்கன்னா 2 பேர் பாருங்களேன், கூட்டு திருக்குடும்பம். குழந்தை இயேசுவுடன் அன்னை மரியாள், யோசேப்பு, அன்னம்மாள் மற்றும் ஜோக்கின். அன்னம்மாள் ஜோக்கின் அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள். இயேசுடைய பெற்றோர்கள் யாரு? இயேசுடைய பெற்றோர் யாரு? அன்னை மரியா, யோசேப்பு. சரியா? இந்த படம் எல்லாருக்கும் ஒன்று ஆசைப்பட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால முதல்ல வந்து கணவன் மனைவியாக வந்தவர்களுக்கு இந்த படத்தை முதல்ல கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மீதி இருந்தா கொடுப்பேன். முதல்ல கணவன் மனைவியா வந்து கிளம்புவாங்க 2 தாத்தா பாட்டிகள். தாத்தா பாட்டிகள் 2 பேரும் ஜோடியா நிக்கணும். வரிசையா இல்லைங்களா பாப்பா? போங்க, ஜோடியா நிக்க வைங்க. வரிசையா ஜோடியா நிக்கணும். கணவன் மனைவியா வந்தவங்க மட்டும் நிக்கணும். கணவன் மனைவியா, மற்றவங்களாம் நிக்க கூடாது. கணவன் மனைவி அவங்கவுங்க ஜோடியா நில்லுங்க. புருஷன் முன்னாடியோட நிக்கணும். அப்பதான் தரமாட்டேன். இல்லாட்டி கணவன் மனைவியாக வேற ஜோடி நிக்க கூடாது. கணவன் மனைவி, திருப்பி சொல்ற, கணவன் மனைவி. போருமா, சண்டை போட வேணாம், எல்லாருக்கும் இருக்கு. கணவன் மனைவியாக வந்திருக்கிற ஜோடிகள் தாத்தா பாட்டிகளுக்கு இப்போது இந்த பரிசை நம்ம அளிப்போம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு பாட்டு பாடுங்க. குட். ஒரு நிமிடம் தயவுகூர்ந்து யாரும் வெளியே செல்ல வேண்டாம். கடைசியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம். அதனால் நம்முடைய தாத்தா பாட்டிகள் அனைவரும் அப்படியே ஆலயத்தில் இருக்கவும். இறுதியாக ஒரு புகைப்படம் எடுக்கப்படும்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருபலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. தீர்த்தம் தெளிக்கப்படும். அதுக்கப்புறம் எல்லாம் நீப்போம். முதல்ல பெண்கள் ஒரு போட்டோ, ஆண்கள் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரியா? Good. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய சேவைகள் ஆற்றினார் போற்றுவோம். முதல்ல ஆண்களில் பாடுவோம் நல்ல பெண்கள் தேவனேசுவை அரிய சேவைகள் ஆற்றினார் மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட உறவழகாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். ஜோசப் நீ தான் நிக்க வைக்கணும். எனக்கு தெரியல. இந்த கேட்டை போட்டுருக்க. கேட்டு 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 போடு. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. ஒழுங்கா நிக்கலாம். ஒழுங்கா அப்படின்னா போட முடியாது. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினில் வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம். ஓகே, கொஞ்சம் இருங்க. நான் இப்படி பிரச்சனை நிக்க வைங்க. ஆண்கள்லாம் தனியா போங்க. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய சேவைகள் ஆற்றினார் போற்றுவோம். முதல்ல ஆண்களில் பாடுவோம் நல்ல பெண்கள் தேவனேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட உறவழகாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். ஜோசப் நீ தான் நிக்க வைக்கணும். எனக்கு தெரியல. இந்த கேட்டை போட்டுருக்க. கேட்டு 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 போடு. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. ஒழுங்கா நிக்கலாம். ஒழுங்கா அப்படின்னா போட முடியாது. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினில் வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போம். தாத்தாக்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அதான் தெரியுதா? தாத்தாக்கள் யாரும் கோயிலுக்கு வருது. அதான் பிரச்சனை. தாத்தாக்கள் எல்லாம் வீட்டுல உட்காந்து பூசை போடுறாங்க. பெண்கள் பண்ணிக்கலாமா? முதல்ல ஆண்களில் பெண்கள் திரும்பிங்க. பெண்கள்லாம் திரும்பிங்க. பெண்கள்லாம் திரும்பிங்க. மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட உறவழகாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசுவை தன் வாழ்வில் முதல் முறையாய் பெற்றிருக்கிற நிறைய வியானி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கடவுளை கொடுத்து அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு அளித்து நமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம்.